ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சனா சேனல். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எஸ், ஹோம்மேட் சாக்லேட், கொக்கோ பவுடர், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் செய்கிற சாக்லேட், அதுவும் காஃபி சாக்லேட். கண்டிப்பாக நீங்களும் சரி உங்கள் குழந்தைங்களும் சரி விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் தான் இந்த சாக்லேட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்திடுவீங்க. இந்த சாக்லேட்டு நம்மளா செஞ்சோன்னு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 8 மேரிகோல்ட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். மேரிகோல்ட் பிஸ்கெட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன், அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி நான் எண்ணில் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணலாம். 8 மேரிகோல்ட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதை உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்படியே போட்டுறாதீங்க, நான் அதுக்கப்புறம் உடச்சிட்டேன். பீஸாக போட்டுக்கோங்க. இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதை சலிச்சிடுங்க. சலிச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிக்கோங்க. இதில் நான் 3/4 கப் பிஸ்கெட் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் அதிகமாக தேவையில்லை. 1/4 கப் சுகர், 3/4 முக்கால் கப் பிஸ்கெட் பவுடர். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து இதை ஜலிச்சு ஆட் பண்ணுங்கள். நான் ஜலிச்சு தான் வச்சுருக்கேன். சலிக்காமல் ஆட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் மசியாமல் இருந்ததுன்னா அது முழுசாக இருக்கும். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் பவுடர், சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காஃபி சாக்லேட் தான் செய்ய போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி தூள். 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு, இந்த சின்ன ஸ்பூனில் ஐஸ்கிரீம் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க நம்பவே மாட்டாங்க, இது வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் நம்ம கையால் ஒரு ரெசிபி செய்யும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம அம்மா செஞ்சதுன்ட்டுன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணதுமே இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டரை விட நெய் போட்டால் அந்த நெய்யோட டேஸ்ட்டு அரோமா அப்படியே செம்மையாக இருக்கும் சாப்பிடும் போது. அதுக்காக தான் நான் நெய் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் லிக்விட் பாட் எடுக்காமல் கொஞ்சம் சாலிட் பாட் எடுத்தனால அப்படியே ஒயிட்டாக லேயராக தெரியும் சாக்லேட்டில். நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி நம்ம பவுடர் சுகர் சேர்த்துருக்கோம். நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ காசி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காசி ஆற வச்ச பால் ஊற்ற போகிறோம். இப்போ இதை நான் இந்த ட்ரேயில் தான் வைக்க போகிறேன். இந்த ட்ரே எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸ் வந்தது சிங்கப்பூர்லேருந்து. அதில் இருந்த ட்ரே தான். ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. நான் அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தேன். சாக்லேட் பண்ணும்போது மோல்டாக யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதில் நான் கீ அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் ஒட்டாமல் தான் வரும் கீ அப்ளை பண்ணலனாலும். கீ அப்ளை பண்ணும்போது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுக்காக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். கீ, பட்டர், வாட் எவர் யுவர் ஆப்ஷன், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ காசி ஆற வச்ச பாலை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். பால் நிறைய ஊற்றாதீங்க. கிட்டத்தட்ட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். பவுடர் சுகரில் நீங்கள் காசி ஆற வச்ச பாலை ஊற்றும் போது அது அப்படியே ரொம்ப மெல்ட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு சாக்லேட் செய்யும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு பாலே இதுக்கு போதுமான அளவுக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு. அந்த நெய்யை நான் கட்டியாக யூஸ் பண்ணல, மெல்ட் ஆக்காமல். ஸோ அதனால் ஒயிட் லேயராக தெரியுது. அந்த ஒயிட் லேயர் கூட பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ப்ரௌன் சாக்லேட்டில் ஒயிட் லேயர். இப்போ நம்ம எடுத்து ஃபில் பண்ணிடலாம். அந்த மோல்டில் நான் குட்டி குட்டி ஷேப்ஸ்லேயும் ஃபில் பண்ண போகிறேன். அப்புறம் பெரிய பெரிய பால் ஷேப்லேயும் சாக்லேட்டை ஃபில் பண்ணேன். உங்களுக்கு அந்த மோல்டு பார்த்தாலே தெரியும். கீழே ஒரு குட்டி லேயர், அதுக்கடுத்து கொஞ்சம் பெரிய லேயர், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பெரிய கப் சைஸ்க்கு இருக்குது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி இதை ஃபில் பண்ண போகிறேன். மோல்டே இல்லைனா கூட நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்கெட் ரெசிபி போட்டிருப்பேன். மோல்டே நம்ம டிஃபன் பாக்ஸில் நம்ம கையிலே ஷேப் கொடுத்து போட்டேன், ரவுண்ட் பண்ணி. ஸோ நம்மளோட விஷ் தான்.
இது ரவுண்டாக ஒரு பால் ஷேப்பில் வேணால் ஒரு நட்டை வந்து பாதாமோ இல்லை முந்திரியோ வந்து பிஸ்தா ஏதோ ஒன்று ஒரு நட்டை உள்ளே வச்சுட்டு நீங்கள் பால் ஷேப்பில் கூட வந்து இதை உருட்டி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes தான். இதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் ஒரு 2 to 3 hours ஆகும் இது ஃப்ரீஸ் ஆகி எடுக்க. அதர்வைஸ் இதோட ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப கம்மி. இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாகவும் கொஞ்சம் வந்து ஃபுல்லாக அந்த கப் சைஸ்க்கும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு 3 hours கழிச்சு பார்க்கலாம். சாக்லேட் வந்து ஃப்ரீஸ் ஆனதும் உங்களுக்கு இது வந்து ஒரிஜினல் சாக்லேட் மாதிரியே இருக்கும். அதுவும் நம்ம நெய்யை ஆட் பண்ணனால இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது காஃபி தூள் ஆட் பண்ணனால ஒரு நல்ல ஒரு காஃபி சாக்லேட், நெய் ஆட் பண்ணனால அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரேவை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சாச்சு. இதில் நம்ம ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா மேரிகோல்ட் பிஸ்கெட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதர் திங்ஸ் அதர்வைஸ் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. இப்போ 3 hours ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகிற டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னு அர்த்தம். ஒட்டாமல் நீங்கள் எடுத்த உடனே வந்துடுச்சுன்னா ஃப்ரீசிங் டைம் ஓகேன்னு அர்த்தம். இது அந்தளவுக்கு ஒட்டல, லைட்டாக ஒட்டியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு கையிலேயே எடுத்தனால தான். இன்னும் ஒரு 1/2 hour இல்லை 1 hour வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான மோல்டு வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஷேப்ஸ் எந்த அளவுக்கு வந்து அந்த மோல்டு ஆகி அழகாக வந்திருக்கு. நல்லா பார்க்குறதுக்கே ஒரு சர்க்கிள் ஷேப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து தெரியுது. சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருக்குது. என் குழந்தைகிட்டையும் கொடுத்து கேட்டேன் கமெண்ட். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எதுக்கு வந்து மேரிகோல்ட் பிஸ்கெட் வந்து மேக்ஸிமம் நிறைய ரெசிபிஸ் யூஸ் பண்ணேன்னா, ஆல்ரெடி ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன், இன்றைக்கும் வந்து சாக்லேட் செஞ்சுருக்கேன். மேரிகோல்டில் வந்து கம்பேர் பண்ணும்போது அதர் பிஸ்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு அந்த சுகர் லெவலும் கம்மி, இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கம்மி. இப்போ நீங்கள் வந்து மில்க் பிக்கீஸ் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து மில்க் பிக்கீஸ் வந்து டாக்டர்ஸே வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. மேரிகோல்டில் வந்து உங்களுக்கு சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்காது. ஸோ ஸ்வீட் நம்ம ஆல்ரெடி சுகர் வந்து சாக்லேட்க்கு ஆட் பண்ணுறோம். இந்த பிஸ்கெட்லேயும் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ அதிகமான சுகர் தான் வந்து நம்மளோட பாடி வந்து அப்சர்வ் பண்ணுது. அதுக்காக தான் வந்து டாக்டர்ஸ் கூட வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் மேரிகோல்ட் பிஸ்கெட்டை வந்து கொடுங்க. ரொம்ப அழுது அடம் பிடிச்சி கேட்டாங்கன்னா மேரிகோல்ட் பிஸ்கெட் கொடுங்க, ஆனால் வந்து மில்க் பிக்கீஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. மில்க் பிக்கீஸ் வந்து குழந்தையில ஒரு 6 months 7 months இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா லூஸ் மோஷன் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசுக்குள்ளே இல்லை 2 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் மேரிகோல்ட் பிஸ்கெட் கொடுத்தா அந்தளவுக்கு அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye in my next video.